எலி ஒன்று ஒரு விவசாய வீட்டுக்குள்ள இல்லாத அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தது. அதை எப்படியாவது பிடிச்சே தீரணும்னு அந்த விவசாயியும் அவரோட மனைவியும் வீட்டுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வராங்க. அதை அவங்க பிரிக்கிறத பார்த்த எலிக்கு ஒரே கொண்டாட்டம். ஏதோ புது தின்பண்டம் வந்திருக்கு போல நினைச்சிட்டு இருந்த எலிக்கு காத்திருந்ததோ அதிர்ச்சி. ஏன்னா அது ஒரு எலிப்பொறி. அதை பார்த்து அரண்டு போன எலி ஓடி போய் பண்ணையில் இருக்கிற தன் நண்பர்கள்கிட்ட எலி பொறியை பற்றி வருத்தத்தோடையும் பயத்தோடையும் சொல்லிச்சு. ஆனால் அதனுடைய நட்பு வட்டத்தில் இருந்த கோழி, எலி பொறி வச்சா நீ தான் பயப்படணும், என்ன எதுக்கு பயமுறுத்துறேன்னு கேட்டுட்டு நகர்ந்துடுது. முயல் என்னால் எதுவும் உதவ முடியாது, பட் உனக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்ல, ஆடும் எலி பொறிக்கும் எனக்கும் என்ன சம்மதம், போப்பா அந்த பக்கம்னு எலியை அலட்சியப்படுத்திடுது. இதனால் அப்செட் ஆன எலி பயத்தில் வயலுக்குள்ளே போயிடுது. பட் அன்னைக்கு நைட்டு எலி பொறியில் ஏதோ மாட்டிக்கிட்ட சத்தம். எலிதான் மாட்டிக்கிச்சுன்னு ஆர்வமா கண்ணு முன்னு தெரியாம ஓடி வந்த மனைவிய பாம்பு கொத்திடுது. ஏன்னா பொறியில சிக்கினது எலி இல்ல, பாம்பு. விஷக்கடியால மனைவி படுத்த படுக்கையாகவே அவங்க உடம்ப தேத்த சூப்பு வச்சு கொடுக்க நினைக்கிறாரு விவசாயி. அதுக்கு அவர் முதல்ல கழுத்தறுத்தது கோழியத்தான். உடம்பு சரியில்லாம விழுந்த மனைவியை பார்க்க சொந்த பந்தம், விருந்தாளிகள்னு கூடுதல் ஆளுங்க வரவே கூடுதல் உணவுக்காக அடுத்து முயலையும் வெட்டி சமைச்சிடுறாரு. கடைசியில மனைவி சிகிச்சை பலனின்றி செத்தே போயிடுறாங்க. அவங்களுடைய இறுதிச் சடங்கு சாப்பாடுன்னு ஆட்டையும் பெட்டி ஆக்கி போட்டுடுறாரு விவசாயி. இது எல்லாத்தையும் ஹெல்ப்லெஸ்ஸா ஒரு பொந்துக்குள்ள இருந்து பார்த்த எலியால வருத்தப்பட மட்டும்தான் முடிஞ்சது. ஒருத்தர் வலி வேதனைன்னு நிக்கிறப்போ உதவ முடியலனாலும் எம்பத்தட்டிக்கா இருக்கிறது அவசியம். குறைஞ்சபட்சம் ஜட்ஜ் பண்ணாம லிசன் பண்ணா கூட போதும். நம்மள ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில அதனுடைய தாக்கமோ பாதிப்போ நம்மையும் சேரும். ஏன்னா நம்ம எல்லாருமே இன்டர்டிபெண்டன்ட் தான். முடிந்தவரை யாருடைய உணர்வுகளையும் அலட்சியப்படுத்தாமல் இருப்போம்.